அந்த ஸ்டாலின் உருவப்பமையை கொளுத்துறதுக்கு ஸ்டாலினே கொளுத்துவோன்னு சொல்லி ஒரு பையன் சொல்லிட்டாப்ல. அவர் விஜயகுமார் சொல்லக்கூடிய அந்த எஸ்பியா டிஎஸ்பி ஏதோ இருந்தாரு, அவர் கைது பண்ண வந்து அந்த பையனை கட்சி நீக்கிங்கன்னு சொல்லி அண்ணன் நீக்கிட்டாரு. அந்த பையன் ரொம்ப வருத்தப்பட்டாரு, ரொம்ப இது மாதிரி பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம தம்பி இடுமோன கார்த்தியெல்லாம் கைதானா. அப்பெல்லாம் எங்க வழக்கறிஞர் அவ்வளவு வழக்கறிஞர் கூட்டி கொண்டாந்து நிப்பாட்ட வேண்டியதானே. உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா? அண்ணன் இடுமோன கார்த்தி கைதானப்ப நல்லா தெரிஞ்சுக்க. அவருக்கு அண்ணங்கிற உனக்கு அண்ணங்க சொல்லணும்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அண்ணன் இடுமோன கார்த்தி கைதானப்ப 40 நாள் கிட்டத்தட்ட 50 நாளுக்குள்ள ஒரு குண்டாஸ், அவர் மேல போடப்பட்ட குண்டாஸ் வழக்க 50 நாள்ல வழக்கறிஞர் பாசை உடைக்குது. ஒரு குண்டாச 50 நாள்ல உடைக்கவே முடியாது. ஆனா நாம் தமிழர் கட்சியில அந்த 50 நாள்ல உடைக்குது. ஒரு பொதுக்கூட்டம் முடிக்கிறாரு, சென்னையில தான் முடிக்கிறாங்க. அன்னைக்கு நாங்களாம் திருச்சியிலிருந்து வந்திருந்தோம். வந்தப்ப அன்னைக்கு இரவே கைது செய்யறதா அடிபட்டிருக்கு. வராதுன்னு சொல்லியும் இல்லை வருவேன்னு சொல்லி வந்து பேசினாரு. அது இன உணர்வு. உன்னே மாதிரி கிடையாது. தம்பி இடுமோன கார்த்திகெல்லாம் என்ன செஞ்சாரு போனாலாம் கேட்காத. அன்னைக்கு ஒண்ணு மரம் வைக்கிற அந்த மரம் டக்குன்னு எல்லாத்தையுமே பூத்து குலுங்கி கனியா வரணும் அப்படின்னா அது செய்வினையா தான் இருக்கும். உன்னைய மாதிரி செய்வன பொம்மை மாதிரி தான் இருக்கும். அந்த மரத்துக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்கும். அது வந்து இந்த காலகட்டத்தில் தான் பூ விடும், இந்த காலகட்டத்தில் தான் அது கனியாகும். அதன் பிறகுதான் நம்ம அதை பறிச்சு வந்து உணவு உண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல ஒரு கட்சியோட வளர்ச்சின்னு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் இப்படிதான் வளர்ந்தது, அதன் பிறகு இப்படிதான் வளரும், அதன் பிறகு இப்படி வளரும் அப்படிங்கிறது தெரியும். நீ ஆரம்பத்திலே பழம் காய் கொட்டுற மரம் மாதிரி ஆரம்பத்திலே கட்சியில் அவ்வளவு பேர் வர வேண்டியதானே, போக வேண்டியதானா? விக்னேஷ் சிறந்த நேரம் எப்படி, அன்னைக்கு எப்படி பொருளாதார சூழல் இருந்தது. அதே போல அண்ணன் நிர்மோன கார்த்தி கைதானப்ப மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரத்தில் கட்சி எப்படி இருந்தது, கட்சி இன்னைக்கு எப்படி அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த தற்குறிக்கு தெரியாம ஒவ்வொரு மீடியாவா போய் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு வரானுங்க. அதாவது வெக்ஸ் ஆயிட்டாங்க, ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. இந்த 2 பயல் வெக்ஸ் ஆகி கதறாங்க, கத்துறாங்க, துடிக்கிறாங்க. ஐயோ எங்க ஊர்ல ஒருத்தன் இருப்பான், பேரு வின்சென்ட். எப்படின்னா காசு கேட்பான், ஒரு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். பொம்பளை ஆம்பளை யார் எதையுமே பார்க்காம நோண்டுவான், மேல கண்டதை கை வைப்பான். அவனை மாதிரி நீ அவன் கண்டதை கை வச்ச மாதிரி நீ கண்ட யூடியூப் சேனல் போய் வாய வைக்கிற, வாய வச்சு பேசுற. அப்ப உன்னோட போக்கு என்ன? நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசணும்.